வணக்கம் மக்களே, நீங்க எப்படி இருந்தாலும் தம்ப்நெயில பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. ஆமா, உண்மையாலே வெறும் 3 மணி நேரத்துல மானிட்டேஷன் செய்வது எப்படின்றத நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். இது யாருக்குடா பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த யூடியூப் சேனலுக்கு தான் நான் வெறும் 3 மணி நேரத்துல மானிட்டேஷன் ஹவர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஆமாம் மக்களே, நம்மளுக்கு இப்போ தேவை 4000 மணி நேரம் தேவை. அதுவும் இல்லாமல் 1000 சப்ஸ்கிரைபர் தேவை நம்ம மானிட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணேன். நான் ஏற்கனவே 1000 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் 4000 மணி நேரம் எனக்கு அவர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனாலும் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு வருஷம் 365 நாள் தேவை. அதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த 4000 மணி நேரத்தை கம்ப்ளீட் பண்ணலாம். திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் ஆகும். அந்த மாதிரி தான் 10 மில்லியன் வியூஸ் நீங்கள் எடுக்கலனே அப்படின்னா திரும்பி அது ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, நிறைய விஷயங்களை நான் தேடினேன் யூடியூப்ல. உங்களை மாதிரியே நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எல்லா இடத்துலையும் பார்த்தேன். சில பேர் இதுக்கு வந்து நீங்கள் காசு கட்டுங்க, 5000 காசு கட்டிங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் பண்ணி கொடுத்துருவோம். சில பேர் தம்ப்நெயில் வைங்க, நல்லா டெக்ஸ்ட் வைங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இப்போ யூடியூப் சேனலில் இருக்குது. நம்ம நிறைய வீடியோஸ் போடுறதா இருந்தாலுமே ஆனால் நமக்கு வந்து மானிட்டேஷன்ன்றது வந்து வரவே இல்லை. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு மானிட்டேஷன் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மொத்தம் 2 ஐடியா இருக்குது. இதில் நான் 2 ஐடியாவுமே யூஸ் பண்ணேன். 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. இதுல ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் லைவ் போடுறது தான் மக்களே. ஆமா, இங்க நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் லைவ் வந்தது. நான் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா புதுசா ஷார்ட்ஸ் லைவ் இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய லைவ் வந்து நான் நினைச்சிட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் ஷார்ட்ஸ்ல தான் போய் வியூஸ் ஆட் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது வீடியோ ஹவர்ஸ்ல ஆட் ஆகுன்றதே எனக்கு அப்பதான் தெரிய வந்தது. இந்த விஷயத்தை பத்தி எந்த ஒரு யூடியூப் சேனல்ல எங்கேயுமே இதை வந்து குறிப்பிடலை. ஆனா இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ஸ்டார்டிங்ல நான் இந்த லைவ் ஷார்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இருந்த ஹவர்ஸ், இப்போ நான் போட்டதுக்கு அப்புறம் இருக்கிற ஹவர்ஸ் பாருங்க. லைவ்லே 2 வகையில் இருக்கும். ஒன்று ஹரிசாண்டல் லைவ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது. இப்போ கேமிங் சேனல்ஸ்லாம் போடுற லைவ், நியூஸ் சேனல்லாம் வர லைவ்லாம் ஒன்று இருக்குது. இது இல்லாமல் ஷார்ட்ஸ் லைவ்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் போர்ட்ரைட்டில் நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பேசும் போதும், நம்ம அவங்க கூட லைவ்ல ரிப்ளை பண்ணும் போதும், இந்த ஒரு விஷயம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் நீங்கள் போட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஒரு 100 பேர் கிட்ட பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் ஆட் ஆகும். வெறும் 30 பேர் பார்த்தா கூட வாட்சிங் ஹவர்ஸ் ஆட் ஆகும். அப்படின்ற போது நீங்கள் எவ்வளோ மணி நேரம் அந்த ஷார்ட்ஸ் லைவ் போகிறன்றது தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ மணி நேரம் அவங்க கமெண்ட் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க, பேசுகிறீங்கன்றது இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் ஏறும். இந்த ஒரு ஸ்டெப். இப்போ அடுத்த ஸ்டெப் ஒன்று இருக்குது. இது என்னன்னா, என்னால் வந்து ஷார்ட்ஸ் லைவில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேச முடியாது, டைம் இருக்காது, நிறைய பேர் ஒர்க் போகிறவங்க இருப்பாங்க, சரிங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம்னா, கிட்ட லேப்டாப் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் ஓபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடியே வீடியோஸ் எடுத்துட்டு நிறைய விஷயங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10-20 நிமிஷத்துக்கும் ஏதாவது ஒரு கண்டென்ட் டாப்பிக்கை பற்றி பேசி வீடியோ எடுத்துட்டு அதை அந்த ஓபிஎஸ் சாஃப்ட்வேரில் போட்டு லிங்க் பண்ணிவிட்டு லூப்பில் போட்டு விட்டிங்கன்னா 7 மணி நேரம் 8 மணி நேரம் வரைக்குமே அதை லைவ் ஸ்ட்ரீம் ஆகும். அதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கொஞ்சம் தேவைப்படும். ஒய்ஃபை வசதி இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் அந்த லைவுக்கு. இது எப்படி பண்ணணும், ஓபிஎஸ்ல லிங்க் பண்ணுறது உங்களுக்கு தெரியலாம், கீழே ஓபிஎஸ் டியூட்டோரியல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதுதான் 2வது ஸ்டெப் மக்களே. இந்த ஸ்டெப்புமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது இல்லாமல் மொபைல் ஆப்லேயே சில சாஃப்ட்வேர்ஸ் வச்சு லைவ் ஸ்ட்ரீம் போடுறவங்களாம் இருக்காங்க, அதுவுமே இருக்குது. இந்த 2 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி தான் நான் 1.5 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஒரு விஷயத்துக்காக. முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் எனக்கு வியூஸ் போகிற எல்லா வீடியோவுக்கும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், என்னுடைய ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எனக்கு மானிட்டேஷன் முடிஞ்சு அடுத்த ஒரே நாளில் எனக்கு அமௌண்ட்டை வர ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய பழைய வீடியோக்களில் இருக்கிற வியூஸ்லாம் போயிட்டு இருக்கும் தெரியுமா நம்ம வீடியோஸில், அதுக்கெல்லாம் அமௌண்ட் வர ஆரம்பிச்சிது. இந்த ஒரு ஈஸியான விஷயத்தை விட்டுட்டு நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணணும், ட்ரை பண்ணோம், நம்மளால் முடியலை. இதை நான் ட்ரை பண்ண எனக்கு சக்ஸஸாக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப ஈஸி தான். இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ் போடலாம், ஷார்ட்ஸ் போடலாம், எல்லாத்துக்குமே உங்களுக்கு அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திரும்பி நம்ம நாளைக்கு பார்ப்போம்.